அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் ஒரு பீரியடில் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். எப்பா சாமி முடியலடா, எப்பண்டா இந்த வாத்தியார் கிளம்புவார்னு பண்ணுவோம் நினைப்போம். அவர் என்ன பண்ணிடுவார், கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாத்தியார் வருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வாத்தியார் எவ்வளவோ பரவாயில்லையே, ஐயோ முடியலையே. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வாத்தியார் கணக்கு டீச்சர் அம்மா நமக்கு ஏதாவது என்ன மாதிரின்னு வச்சிங்களேன், மக்கு பிளாஸ்டரிகள் கணக்கு ஏறவே வராது. அப்போ தான் நினைப்போம் அந்த பீரியடு அந்த வாத்தியார் எவ்வளவோ நல்லவர்றா, பரவாயில்லன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் தூத்துக்குடியில் உள்ள மில்லர்புரம் சபையில் நடந்திருக்கு. இந்த மில்லர்புரம் சேகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு முன்னால் ஒரு ஐயர்வாள் இருந்தார், தொர்ர சிங்கம். அவர் என்ன பண்ண நம்ம வந்து வச்சு செஞ்சோம். ஆனால் இப்போ அவரே பரவாயில்ல, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரியான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லலைங்க, அந்த சபை மக்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தற்போது அந்த சேகரத்தின் நாயராக இருக்கின்ற கிளரிக்கல் செக்ரட்டரி நமது பேராயர் வேட்பாளருக்கு தகுதியான ஒரே நபர், தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள ஒரே நபர், 141 பேரில் தேடி எஸ்டிகே அணியினர் பிடித்த ஒரே நபர் நமது டிஏ தாமஸ் ஐயா. அதாவது இவர் பண்ண சேட்டை வந்துக்கினே இருக்குது. இவர் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாராம், அப்படி எப்பொழுதும் ஜலத்தின் மேல் தான் அசைவாடி கொண்டிருப்பாராம். பணம் கொடுத்து தான் அங்கேயே ஜெயித்தாராம் அவர் கூட படிக்கிற பசங்களுக்கு. அப்படி பாருங்க, ஹிஸ்ட்ரி அப்படி வண்டியாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்லர்புரத்தின் சேகரத்தின் ஒரு மனிதன் கதறி இருக்கிறார். எங்க முந்தி ஐயர் நல்லவர், இவர் என்ன பண்ணுறாரு, எங்க 1ஆம் தேதி நற்கரண ஆராதனை அதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபன் ஆராதனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் ஐயர் என்ன பண்ணுறாரு, வந்து தொட்டு ஜோமுனி என்ன பண்ணோம், அந்த எண்ணெயை கொடுத்தா சுகமாகணும்னு நம்ம மக்கள் நம்புகிறாங்க. நிறைய ஐயர்வாள் நிறைய பண்ணுறாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கே போகிறது இல்லையா. சரி, இப்போ ஐயாவுடைய இந்த வண்டவாளங்களை வந்து பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றிருக்காரு. அதை நீங்களும் கேளுங்க. எப்படி ஒரு ஆயர் இருக்கக்கூடாது என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காரு. ஆனால் இவர் தான் கிளரிக்கல்னா யாரு, எல்லா ஐயருக்கும் இவர் தான் என்ன பண்ணுவார், செக்ரட்டரியா. எந்த லட்சணத்தில் இந்த நிர்வாகம் இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. ஹலோ ஐயா சோத்ரையா. சொல்லுங்க. எங்க கால் பண்றீங்க? அண்ணா, நான் தூத்துக்குடிலேருந்து பேசுறேன். தூத்துக்குடி தூய பவுல் ஆலயம் அதில் சபையார் பேசுறேன். சபைக்கு போறேன். சரி. நான் தாமஸ் சபைலாம் இருக்கேன். சரி. டிஜே தாமஸ் ஐயாவுடைய சபை. ஆமையா. ஐயா இருக்காங்க. என்னையா பேச, இவர் வந்து 4 மாசம் ஆச்சு. இதுக்கு முந்தின உள்ள ஐயர்வாள் தான் அப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தா இதுக்கு அவர் தோசையும் பரவாயில்ல போலுக்கு நான் நினைச்சேன். அவருக்கு அப்புறம் தான் இருக்காரு ஐயா. கோயிலுக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோயிலுக்கு வரல. இன்னைக்கு காலையில வரலையா? இன்னைக்கு இல்லையா, நான் உங்க யூடியூப்லாம் பாப்பேன். உங்க யூடியூப் பேச வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் தெரியாதனால நான் கூட பேச முடியாம 1ஆம் தேதி இன்னைக்கு கூட வரலையா அவரு? வரல. அப்ப இவரு பிஷப்பான இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருக்க முடியாது. கோயில இருப்பே கிடையாது. உங்களுக்கு அவருக்கு அவங்க ஆதரவு இருக்குன்னு கேள்விப்பட்டவங்க இல்ல அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எதுக்கு சம்பளம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? 1ஆம் தேதி ஆனா ஒரு நற்கரண கொடுத்து கூட சபைக்கு வரலன்னா அவர் என்ன ஆயிரு என்ன அப்படியே கேட்க மாட்டீங்க சபை மக்கள்? ஐயா, எல்லாருமே வாயை முடிவிட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணு ஒண்ணும் புரியல ஐயா. சின்ன ஐயா போட்டுருக்காங்க. இல்ல இப்போ நிர்வாகத்தில் இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு 1ஆம் தேதி வரல, அப்புறம் அந்த வீடு சந்திக்கிறதுக்கு நான் வரேன்னு சொன்னார். முதல்ல ஆரம்பத்தில் நான் திருச்சிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் பார்க்கணும். அப்போ அன்னைக்கு அவங்க நம்ம எஸ்டிகே டிசிலாம் இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், திருச்சிட்டு வர நம்ப முடியாது, திருக்கும் பெண்ணு நம்பாது, சிறும் பெண்ணு நம்புற மாதிரி ஒரு பழமொழி இல்லையா. நம்ம கிராமத்துக்காரங்க 3ஆவது நம்ம இடம் போடலாம். சரி. இப்ப என்ன பண்ணல? இப்போ இவர் வந்து குருவானவருக்கு முக்கியமான வேலையே ஆலயம் கிடையாது. இவருக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி தேவசகா ஐயா இருந்தாங்க. அவர்லாம் சூப்பர் ஆலியா. அவர்லாம் பிசப்பா இருந்ததுக்கு அவர் நம்ம ஊர் பக்கத்துல வருதான். தகுதி இல்லை, கண்டிப்பா தகுதி இல்லையா. இருக்கேன் கோயில இருக்கே கிடையாது. 2வது கோயில் அசன்ட்டுக்கு 2 நாளைக்கு தான் அந்த கலெக்ஷன் வந்தாங்க. அது பெரிய வீட்டுக்கு தான் போறாங்க, சின்ன வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் வரது கிடையாது. ஆமா, ஒரு திருஷ்டி இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் இருந்தாலும் சரி, வரவே கிடையாது. அட்டன் பண்ணதே கிடையாது. அதுக்கு தனியாக டைஸ்க்கு ஒரு வண்டி ஒன்று வருது, ஸ்கிராபியா கார் ஒன்று, அதுல ஏறி ஓடி இருக்காங்க. ஒரு 1000 நீங்க ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனையில கலந்துடுங்க சொல்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆமா. அப்போ இதை வந்து அவர் செய்யலன்னா அதை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணும், நிர்வாகம் என்ன பண்ணும்?
முன் வரணும். அவங்களும் வர மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம பொதுமக்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். சபை மக்களும் திரும்ப மக்களும் இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியானே? ஆமாய்யா, ஆமா. இப்ப இவங்க இதே ஸ்ரீராஜன் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பேனல் இப்போ வரது போட்டுருக்காங்க, கேண்டிடேட்டா போட்டுருக்காங்க. அப்ப அங்க இதுவாக இருக்கிறவங்க ஸ்ரீராஜன் தான் இருக்காங்க. அவங்க சொல்லியே கேட்கலாம், இவர் நாளைக்கு ஸ்ரீராஜன் சொல்லியே கேட்க மாட்டாரு. கண்டிப்பா கேட்க மாட்டாரியா, அப்ப கண்டிப்பா கேட்க மாட்டாரு. ஸ்ரீராஜன் ஐயா கேளுங்க, இப்ப இவர் பேராயிரம் வந்தாலும் திருமண்டத்தை பூரா நாசம் பண்ணிடுவார். ஏற்கனவே ரொம்ப குட்டி இதா இருக்கு, ஒரு டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இன்னைக்கு ஏதோ நாகாபுரத்து ஏதோ டீச்சர் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு டீச்சர் போடுறாங்க. நீங்க எனக்கு தெரியாது, செக்ரட்டரி தான் சொன்னார் இந்த மாதிரி போடுறாரு தம்பி, நீ இதையும் எடுத்து சாட் நீ சொல்லி போடட்டும், வெளியே வரட்டும் அப்படின்னு. ரொம்ப மோசமா இருக்குயா, ரொம்ப மோசமா இருக்குப்பா. இவர் என்னைக்கு உள்ள 4 மாசம் ஆச்சு, என்னைக்கு உள்ள வந்தாரு சபை மக்கள் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் அக்கினிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் மாதிரி அவருக்கு நல்லா, அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். நான் அவரு மக்கள் இப்போ அது சரியான ஆவிக்குரிய ஆதாரங்கள் மக்கள் கிடைக்கிறது போக ஆரம்பிச்சவங்க இல்லையா? ஆமா, இப்ப சபை மக்கள் எல்லாமே இந்த சண்டே சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மில்லபுரத்துல பாப்பேன், நம்ம சர்ச்சுக்கு சிஎஸ்க்கு வரலாட்டு போறோம், அப்படி அங்க பிரிஞ்சுட்டாங்க. நானே கேட்பேன், என்னமா என்ன சார் இப்படி, சரி எங்க மனசு சரியில்லைண்ணே, அதனால அப்படி கொல்லசி போறோம் அப்படின்ட்டாங்க. மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். சைமன் ஐயா இருந்தாங்க பார்க்கணும். இப்போ அவங்க கைலாசபுரத்துல இருக்காரு, அவரு இருக்கும்போது நல்ல சபையை உற்சாகமா கொண்டு போனாங்க. இங்க சபை என்னைக்கு அதே மாதிரி இன்னொன்னு அபிஷேகம், அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்க்கிற சொல்லுவாங்கல்ல, அது எப்படின்னா கோயில் குட்டியாரும் இன்னொரு இந்த பாட்டில என்ன அடைப்பாங்க, அது ஜோமன்னே கொடுக்குறது கிடையாது. அவர் அடைச்சி ஆட்சியில் கொண்டு வச்சிருவாரு, அதை தூக்கி அவர் அப்படி கொடுத்துருவாரு. கூட வர முடியாது. ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த அபிஷேக ஆராதனை நடந்துச்சு, அதுக்கு அவர் வரல. சின்ன ஐயரை வச்சு பேசி முடிச்சாங்க. இவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இவருக்கு எதுக்கு தண்டை சம்பளம் இருக்கு? அவர் எல்லாமே தண்டை சம்பளம் தான். உள்ள பாசிட்டிவ் வீட்டில் இருக்கிறதே தண்டனை. 3 ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, கரண்ட்டுக்குள்ள அத்துக்கிட்டு போகுது. அப்பவும் அவர் என்ன தேவையான செலவு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடக்கும். அப்போ சபை வந்து சும்மா திறந்துருக்கும். ஒரு ப்ரேயர் மீட்டிங் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆணைக்கு பேர் வர மாட்டாரு. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச மீட்டிங் நடக்கும் 10 to 1:30. அதுக்கு கிடையாது. அதுக்கு 6 பேர் 7 பேர் தான் வராங்க. அதுக்கு ஒரு 50 ஃபேன் ஓடுது. போட்டு பேசுறேன். நேற்று பாசிங் போய் ஆளே கிடையாது. நேற்று நான் போயிருந்தேன், ஆளே கிடையாது. 7 பேர் தான் லேடிஸ், ஒரு 6 பேர் 4 பேர் ஜென்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான். ஓட்டு போடுற மக்கள் மனசாட்சியோட நம்ம தெரிந்து கொள்றோம். இப்படிப்பட்ட ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஆயர்களுக்கு முக்கியமான வேலையும் ஆராதனை, அதுக்கு கூட வராத ஒரு ஆட பேராயிரம் கொண்டு பாட்டுறேன் அப்படிங்கிறது இருக்கிற நிர்வாகம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க, இவரு பேராயிரம் வரைக்கும் தகுதி, ஆயிரக்கே தகுதி இல்லை. பேராயிரம் எப்படி வச்சிருக்கீங்க? ஆமா, ஏற்கனவே 5 லட்ச ரூபா டிடி தரேன். நீங்க போட்ட வீடியோ தான் நான் பார்த்தேன். 5 லட்ச ரூபா போட்டு பெண் மகளை படிக்க வச்சான்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு பெண்கள் சாகசமா நிறைய இருக்குங்க அப்படிங்கிற அவரு நான் வந்தனைக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு போயில. அது ஒரு ஆள் சொன்னேன், நம்ம சபையில் ஒரு ஆள் சொன்னாப்ல, இது தாமஸ் மோசமான டிக்கெட் போ அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னேன். நான் என்ன தாமஸ் ஐயா வராரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அவரே சொல்றாரு மோசமான டிக்கெட் ராஜா அப்படின்றாரு. கமிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க? அப்போ கமிட்டி வந்து இப்படி வராம இருக்கு கேட்க வேண்டியது. ஐயா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நான் மிளகு பள்ளிக்கூடத்தில் இப்படி போட்டு விட்டாதான் சரியா வரும். செக்ரட்டரி ஒரு ஆள் தான் ஏத்துட்டுன்னு கேட்கறாங்க, மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. வேற யாரும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இவரு இன்னும் இது வரைக்கும் ஹவுஸ் ஹிஸ்டரி வரல. யாரும் ஹவுஸ் ஹிஸ்டரிக்கே வரல. பிறந்த நாள் கல்யாணம் வாசிப்பாங்க, ஆனா வர மாட்டாங்க. வரவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருப்பு கிடையாது. அது தனியாக டைஸ்க்கு கார் ஒன்று வருது, அது ஏறி நேரம் ஓடி தான். இப்போ நமக்கு சத்துக்கு நம்ம இப்போ கூட நான் 6 வரைக்கும் வரும்போது வீட்டில் ஆள் கிடையாது. மோசமா இருக்காங்களா? கஷ்டமா ஊழியம் பண்றதுக்கு வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா என்ன மக்கள் எங்கதான் போவாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் உங்க சொன்ன மாதிரி எல்லாம் வேற சர்வீஸ் போயிருவாங்க. கண்டிப்பா நிறைய ஜனங்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சாங்க. ஒரு மெசேஜ் கம்ப்ளீட்டா சுத்தமா நல்லா இல்லை, தெரியல. அது திருப்பி, அதாவது ஒரு பழமொழி இல்லையா, திருப்பி பண்ணி நம்ம அதை திரும்பி பண்ணாம திருப்பிட்டே வந்தாலும் அது இறங்காம தான் போகுது. ரொம்ப மோசமா தான் இருக்கு. சரி பேசுவோம், நானும் பேசுறேன், நானும் பேசி பார்ப்போம். திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டு ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நோக்கத்தோட வந்தோமோ அதுக்காக செய்யணும். ஆனா அவங்களுக்கு கெட்ட உணர்வு இல்லாத ஆத்மா செத்துன்னு இருக்கு. அது உணர்வே கிடையாது. எவ்வளவு பேசுறோம் இது பண்றோம், அது உணர்வு மறந்து போச்சு. கண்டிப்பா மறந்தியா சொன்ன உடனே சுருத்து வரணும். என்ன நீ சொல்றியே, நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு திருந்தணும். இல்லாட்டினா கோவம் ரெண்டும் வர மாட்டேங்குது. அது என்ன பிச்சு வேற மாதிரி. மடத்தூர் சர்ச்சுக்கு நீங்க போனதே இல்லை. இவர் வந்து 4 மாசம் ஆச்சு மடத்தூர் சர்ச்சுக்கு. நாங்க அங்க உள்ள மக்கள் சொல்றாங்களா? அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தேன், மடத்தூர்லாம் போட்டு பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். எனக்கு நீங்க பேச எனக்கு வீடியோ நல்லா பிடிக்குங்க. சரி நான் அடிக்கடி போட்டு பார்த்துங்க. சரின்னு பேசுவேன். நான் நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறேன், வீடியோ மூலமா பேசி தெரிவிக்கிறேன். கொஞ்சம் தெரியப்பட்டேன். அவருக்கு யாரு அவரை கேட்கறதுன்னு தெரியல. இலை செக்ரட்டரி கேட்பாரா இல்லைன்னா வைஸ் சேர்மன் தான் கேட்கணும். வைஸ் சேர்மன் கேட்பாரான்னு சொல்லி பார்ப்போம். வைஸ் சேர்மன் பேசுவோம். என்ன அவர் மோசி ஜெபராஜ் தான் கேட்கணும். அவரும் பக்கத்துல போட்டோல உட்காந்துட்டு இருக்காரு. கூட இருக்கிறது இவ்வளவு தப்பு பண்றாரு, அது கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா ஓட்டு கேட்கறாங்க. என்ன மனசாட்சி இவங்க இப்பவுமே இப்படி இருந்தா இப்ப பேர வந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்கவே முடியாதுயா. ஆமா எல்லாம் அப்படி எங்கேயாவது மாறிட்டு போயிருவாங்க. இப்பவுமே சபை கவனிக்காதவங்களை வச்சு என்ன பண்றது? சரி பேசுவோம். பேசுவோம் மாற்றம் வர ஜோம் சரி ஜோம் நல்லா ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுப்போம். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லி ஒரு நல்ல பழமொழி இருக்குது. ஸோ அதுபோல்
நமது டிஜிஏ தாமஸ் ஐயா அவருடைய அருகில் இருக்கிற நீங்கள் 3 பேரும் நண்பர்கள் தான். நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு பிஷப் கேண்டிடேட்டாக மற்ற எல்லார்ட்டையும் போய் ஓட்டு கேட்கறதுனால இவரை ஒழுங்குபடுத்துங்க. இப்போ கூட சவாலாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, வருகின்ற பேராயர் தேர்தலுக்கு முன்னால் செப்டம்பர் 9க்கு முன்னால் இவர் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் எல்லா ஆராதனை வேலைகளையும் அந்த மில்லர்புரம் சபைக்கு போய் ஆராதனை நடத்தட்டும். அதுபோல் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் போய் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற மேய்ப்பருங்கிற முறையில் அங்கே இருக்கின்ற ஆடுகளை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். அதற்கு பிறகு பேராயர் தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்கட்டும். டிசி மக்களே, ஆயர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, நீங்களும் கேளுங்க. ஐயா, உங்கள் சபையே நீங்கள் கவனிக்காத போது எப்படி வந்து இந்த பேராயத்தை திருமண்டலத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓட்டு கேட்க சொல்லுங்க. சரியா? இப்போ இருக்கிற எஸ்டிகே ராஜனனுடைய நிர்வாகத்துக்கு நான் அதான் கேட்குறேன்னா, இப்படி ஒரு ஒழுங்கினத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பேராயர் பேனலில் வந்து இவரை கொண்டு வந்து இது போன்றவர்களை பேராயராக்க நினைக்குவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணுங்க, சிந்தித்து நிதானித்து முடிவெடுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாராம், சபை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயா வந்து ஹவுஸ் விசிட்டுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு வருவேன்னு சொல்கிறாராம். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கியா வரணும்? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆட்களை நிப்பாட்டுவார். அதற்கு முன்னால் இருக்கிற நிர்வாகம் இவருக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஐயா ஜாலியாக இருக்கிறதுக்கு எங்கே போகணுமோ அங்கே போட்டோம். ஆனால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு இது போல் ஒரு ஆயர் தேவையில்லை. இவர் பேராயர் கேண்டிடேட் என்னன்னா இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அவமானம், அசிங்கம், இந்த அணியினருக்கும் அசிங்கம், அவமானம். எனவே இதை வந்து உணர்ந்து கொள்ளாத இந்த ஆயரும் இவருடைய அணியினரும் திருந்தவில்லை என்றால் மக்களே, நீங்கள் இவர்கள் திருந்துவதற்கு ஒரு நல்ல பாடத்தை பேராயர் தேர்தலில் கொடுங்கள் என்பதை இதன் மூலமாக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்க.